நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது தமிழ் புத்தாண்டு பிளவ வருட ஓராண்டு பலன்களை சொல்ல இருக்கிறோம். 27 நட்சத்திரத்துக்கும் பலன் சொல்லிட்டு வரோம். இந்த எபிசோடில் திருவோண நட்சத்திரத்திற்கு அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பலன் இந்த ஓராண்டு பிளவ வருடம் எப்படி இருக்கும் என்பதை சொல்ல இருக்கிறோம். திருவோண நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் 4 பாதங்களும் மகர ராசியில் இருக்கின்றன. மகர ராசி சனி பகவானுடைய ஆட்சி வீடு. இப்போது ஓராண்டு பலனை சொல்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா குரு சனி ராகு கேதுவை பற்றி தான் நம்ம சொன்னாலே சரியாக அமையும். இந்த திருவோண நட்சத்திரம் ஃபுல்லாக 4 பாதமும் மகர ராசியில் இருக்குங்க. இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் ஐக்கியவரை வழிபாடு செய்யணும். நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு அதிபதியினுடைய ஒரு கடவுளுடைய பேரை சொல்லிட்டு வரோம் இல்லைங்களா. அப்போது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஐக்கியவரை வணங்க ரொம்ப சிறப்பாக வருவாங்க. அதாவது காலையில் எழுந்து குளிச்சுட்டு குலதெய்வத்தை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அடுத்தது உங்கள் நட்சத்திரம் திருவோணம் என்றால் திருவோணத்துக்கு ஐக்கியவர் ஸ்லோகத்தை சொல்லலாம். அல்லது ஐக்கியவரை 108 முறை ஐக்கியவர் திருநாமத்தை சொன்னாலே உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சுபீட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போது நம்ம ராசிக்குள் செல்லலாம். இப்போது இந்த திருவோணம் மகர ராசி. மகர ராசியினுடைய பலனை சொன்னாலே திருவோணத்துக்கு சொன்னதாக அர்த்தம். இப்போ வருட கிரகங்களான சனி பகவான் உங்களுக்கு மகரத்தில், குரு பகவான் கும்பத்தில் இருக்கிறார். இப்போ சனி ஓராண்டு ஃபுல்லாக அங்கே தான் இருப்பாருங்க. குரு பகவான் பொறுத்த வரலையும் உங்களுக்கு இப்போது 5/4/2021 முதல் நம்ம புத்தாண்டுலேருந்து சொல்கிறோம். ஸோ 14/4/2021 முதல் 13/9/2021 வரைக்கும் கும்பத்தில் இருக்கிறார். சுமார் ஒரு 5 மாத காலங்களுக்கு பிறகு மறுபடியும் 13/11/2021 மகரம் சென்று பலனை தர இருக்கிறார். அதாவது 14/9/2021 போயிட்டு 14/11 வரைக்கும் மகரத்திலிருந்து 14/11 கும்பத்துக்கு 2 மாத காலம் தாங்க மகரத்தில் இருக்கிறார். மறுபடியும் 14/11/2021 கும்பம் குரு கும்பம் விடுகிறார். அவர் பெயர்ச்சியாகி வருகிறார். இப்போ மொத்தத்தில் கும்பத்தில் ஒரு 10 மாத காலமும் சுமார் 2 மாத காலம் மகரத்திலேயும் இருந்து இந்த ஓராண்டு பலனை குரு பகவான் தருகிறார். சனி பகவான் இந்த 2.5 வருஷம் அங்கே தான் இருப்பார். ஓராண்டு கண்டிப்பாக அங்கே தான் இருப்பார். அடுத்தது ராகு கேது பயிற்சி என்பது 21/3/2022 தான் ராகு கேது பயிற்சி. அப்போ இந்த 11 மாத காலம் கிட்டத்தட்ட ராகு கேது உங்களுக்கு நல்ல பலன்களையே அதே இடத்துல இருந்து பலன்களை வழங்க இருக்கிறார்கள். இப்போது இந்த மகர ராசி அப்படின்னு பார்த்திங்கனாக்கா இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான். ஆனாலும் திருவோண நட்சத்திரம் மகர ராசியில் இருக்கிறது. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய முதல் தசை சந்திர தசையாக இருக்கும். இப்போது குருவினுடைய பலன்களை நாம் பார்ப்போம். ஸ்தான பலம் 2ஆம் இடத்துல குரு இருக்கிறாருங்க. 2ஆம் இடத்துல குரு இருந்தாலே ஸ்தான பலம் 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு குரு கோச்சார ரீதியாக வரும்பொழுது நல்ல பலனையே தருவார் அப்படின்னு ஜோதிட கிரந்தம் கூறுகிறது. இப்போ அதையும் தாண்டி உங்களுக்கு அந்த குருவுக்கு வீடு கொடுத்த சனி பகவானும் அங்கேயே மகரத்தில் ஆட்சி நிலையில் இருக்கிறார். அப்போது குருவுக்கு நல்ல ஸ்தான பலம். அப்போ வாக்கு தனம் குடும்பம், அதாவது வாக்கினை கொண்டு தொழில் நடத்தும் இந்த மகர ராசி. அதாவது நம்ம திருவோண நட்சத்திரத்தை பற்றி பேசுகிறோம். அது திருவோண நட்சத்திரம் மகர ராசி தான். நம்ம மகர ராசி எடுத்துக்கலாம். மகர ராசியில் பிறந்தவங்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு
ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது வாக்கினை கொண்டு தொழில் நடத்தும், உதாரணத்துக்கு வக்கீல், ஆசிரியர்கள், இது மாதிரி இன்னும் நிறைய தொழில் இருக்குங்க. நம்ம உதாரணம் தான் சொன்னோம். அடுத்தது பண வருவாய் அதிகரிக்கும். ஏன்னா தனகாரகன் தனஸ்தானத்தில் இருக்கிறார். தனஸ்தானாதிபதியாகிய சனி பகவானும் மகரத்தில் ஆட்சி நிலையில் இருக்கிறார். அப்போது டபுள் ப்ளஸ் ஆகிடுச்சுங்க. அப்போது இந்த மகர ராசியில் இருக்கும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பண வருவாய் அதிகரிக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். கணவன் மனைவி ஒற்றுமையாக, இது வரைக்கும் சண்டை சச்சரவு கூட போட்டிருக்கலாம், பிரிவினை இருந்திருக்கலாம், ஒரே வீட்டில் கூட பிரியாமல் மனஸ்தாபத்தோடு கருத்து வேறுபாடோடு இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது இங்கே ஓரளவுக்கு அனுசரணையாக பரஸ்பர ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. அதோடு மட்டும் இல்லாமல் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவர்கள் ரொம்ப சிறப்பாக படிப்பாங்க. அடுத்தது உங்களுக்கு உங்கள் தேக ஆரோக்கியம் கூட சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. வீட்டில் விருந்தினர்களுடைய வருகை இருக்கும். கணவன் மனைவி தவிர வீட்டில் உள்ள அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் மற்ற குடும்ப உறுப்பினர்களும் அமைதியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமே. இப்போ ஸ்தான பலத்தை நம்ம பார்த்தோம். குருவனுடைய ஸ்தான பலம், பார்வை பலத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்க்குறார், மிதுனத்தை பார்க்குறார். 6ஆம் இடம் என்பது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க, வீட்டு சுப செலவுக்கு உதவும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும், சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு நல்ல பணியாளர்கள் கிடைப்பார்கள். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு, அதாவது திருவோண நட்சத்திரத்தை பற்றி பேசிகிட்ருக்கோம், பிறந்த இந்த ராசி நட்சத்திர அன்பர்கள் தேக ஆரோக்கியத்தோடு சிறப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது உங்களுக்கு 7ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்க்கிறார். இது மகரத்துக்கு 8ஆம் இடம். 8ஆம் வீட்டை குரு பார்க்கிறார் அப்படின்னு சொன்னாலே வரா கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நிலை, இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 8ஆம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவி வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு கிடைச்சி அதனால் பொருள் வருவாய் பண வருவாய் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு நிலை. அதனால் நீங்கள் சந்தோஷம் அடையக்கூடிய காலகட்டம். அல்லது அவங்க பிறந்த இடத்துல நகை நட்டு ஜுவல்ஸு அல்லது பொருளாதாரத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை ஏதாவது இருக்கும். அதை வச்சு நீங்கள் சந்தோஷம் அடையக்கூடிய காலகட்டமாக இது அமைகிறது. அடுத்தது உங்களுக்கு துலாத்தை பார்ப்பார். துலாம் என்பது உங்களுக்கு 10ஆம் வீடு. 10ஆம் வீட்டை குரு பார்த்துச்சின்னு சொன்னாலே ரொம்ப சந்தோஷந்தாங்க. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாதவங்களுக்கு, அதாவது வேலைவாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலைவாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். வேலையில் இருப்பவர்கள் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு எதிர்பார்க்கலாம். அதோடு மேலதிகாரி சக ஊழியர்களுடைய ஒற்றுமை பாராட்டுதல் கிடைக்கப் பெறுவீர்கள். சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் அரசின் மூலியமாகவோ வங்கிகளின் மூலமாகவோ கடன் உதவிகளை பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்து நன்றாக பணி செய்து கூடுதல் லாபத்திற்காக உழைப்பீர்கள். கண்டிப்பாக அந்த உழைப்பு வீணாகாது, லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். 10ஆம் வீட்டை குரு பார்த்துச்சின்னு சொன்னாலே பட்டம் பதவி உங்களை தேடி வருங்க. அற்புதமான ஒரு காலகட்டம். சரி, இப்போது குரு பகவான் கும்பத்தில் இருந்து ஸ்தான பலம் பார்வை பலத்தை நம்ம பார்த்தோம். அடுத்தது உங்களுக்கு மகரம் பலனை தருவார். ஒரு 2 மாத காலம் இங்கே இருக்கிறார் இல்லைங்களா. இப்போ மகரத்தில் இருக்கிற குரு பகவானுடைய ஸ்தான பலம் பார்வை பலத்தை நம்ம பார்க்கலாம். மகரம் என்பது ராசியிலேயே வந்துடுறார். இப்போது மகர ராசி அன்பர்களுக்கு 7 நடந்துக்கிட்டு இருக்குது, அதுவும் ஜென்ம சனி நடக்குது. இப்போது இது கொஞ்சம் குரு இங்கே வந்துட்டார்னு சொன்னாலே சனி பகவானால் ஏற்படக்கூடிய ஒரு தீமை கொஞ்சம் விலகி கொஞ்சம் திருப்தியாக இருக்கக்கூடிய, அவரால் ஏற்படக்கூடிய தீமைகள் குறைந்து விடும்னு சொல்லலாம். அடுத்தது உங்களுக்கு ராசியிலேயே குரு வரார்.
தனித்த குருன்னு தான் பிரச்சனை. இப்போ உங்களுக்கு சனி பகவானோடு இருக்கிறதால கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு காலகட்டம். அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சமூகத்தில் அந்தஸ்து உயரும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இதுவும் இல்லாமல் சம்பளம் இல்லாமல் வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கௌரவம், புகழ், அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலகட்டம். ராசியில் குரு பகவான் இருந்தாலே உடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க. தலைக்கு வர்றது தலைப்பாயோட போயிடும் அப்படின்னு சொல்லலாம். இப்போது குருவின் பார்வையை பார்ப்போம். மகரத்தில் இருக்கும் குரு ரிஷபத்தை பார்ப்பார். ரிஷபம் என்பது உங்களுக்கு 5ஆம் இடம். 5ஆம் இடத்தை குரு பார்த்தான்னு சொன்னால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டம். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். ரிஷிகள், முனிகள், குருமார்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பூர்வ புண்ணியஸ்தானம் வலுக்கிறது. பூர்வீகத்துக்கு நீங்கள் அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய காலகட்டம் அமையும். அடுத்தது 7ஆம் வீட்டை பார்ப்பார். இந்த 7ஆம் வீட்டை சனி இது வரைக்கும் சனி பார்ப்பார். இப்போ கும்பத்தில் இருக்கும்பொழுது கடகத்தை குரு பார்க்க இயலாது. அப்போ சனி மட்டும் பார்த்து கடகத்தில் சில பிரச்சனைகள், அதாவது 7ஆம் இடம் இல்லைங்களா, கணவன் மனைவி சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும், ஒரு பிரிவினைகள் வரலாம். ஆனால் இப்போ இந்த 2 மாத காலம் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாக போகும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதோடு மட்டும் இல்லை, வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லா இடத்துலையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக செல்லக்கூடிய காலகட்டம். சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப் கூட இப்போ கொஞ்சம் உதவிகரமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் இடம் இல்லையா, திருமணம் வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது உங்களுக்கு கன்னியை பார்ப்பார். கன்னியை குரு பார்த்தார் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு 9ஆம் இடம் ஆகிறது. பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள். தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம், லட்சுமி கடாட்சத்தை பெறுகிறீர்கள். வெளியூர் வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக போவீங்க. அது ஆன்மீக பயணம் ஒரு சிலர் செல்லக்கூடிய ஒரு நிலை. தர்ம சிந்தனை மேலோங்கும். அதாவது ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்வீர்கள். ஒரு சிலர் தீர்த்த யாத்திரை கூட செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்தது குருவை பார்த்தோங்க. இப்போ சனி பகவான் பொறுத்தவரையிலையும் இந்த திருவோண நட்சத்திரம் மகர ராசிக்கு என்ன பலனை தருவார் அப்படின்னாக்கா, சனி ராசியிலே இருக்கிறார். ராசி அதிபதி ராசியில் இருந்தால் ஒரு சிறப்பு தாங்க. 27 வருஷம் பொறுத்து தான் மறுபடியும் அவர் அங்கே வர முடியும். அப்போது கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமே. அவர் 2ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கிறதால அவர் பண வரவை திருப்திகரமாக தருவார். குடும்ப மேன்மையை தருவார். எந்த குறையும் இல்லை. இப்போது பார்வை பலம் அப்படி 7.5 சனி நடந்துகிட்ருக்கு. பட் 7.5 சனிக்கு நீங்கள் அந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, தனி பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலை தேர்ந்தெடுத்து அங்கே போய் சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயோட போயிடும். எந்த பிரச்சனையும் இருக்காது. ராசி அதிபதியே சனி பகவான் தான். 7.5 இருக்கும். இருந்தாலும் 7னுடைய தீவிரம் உங்களுக்கு அந்த அளவுக்கு வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலை தான் அந்த பரிகாரம். இப்போது பார்வை பலத்தை எடுத்துட்டிங்கன்னா, பார்வை மீனத்தை பார்ப்பார். மீனம் என்பது 3ஆம் இடம். 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்துச்சு சொன்னால், இளைய சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் பகைமை பாராட்டுதல் இருக்கும். அதே நேரத்தில் எடுத்த முயற்சிகளில் கொஞ்சம் காலதாமதம் ஆகும். மற்றபடி நிச்சயமாக சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை. கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக வேலை பார்க்கணும். அடுத்தது 7ஆம் பார்வையாக கடகத்தை பார்ப்பார். இப்போது கடகத்தை குரு பார்க்கும் பொழுது 7ஆம் இடம் கணவன் மனைவி கண்டிப்பாக சண்டை சச்சரவு வருங்க. ஏன்னா 10 மாத காலம் குரு கிட்டத்தட்ட கும்பத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு 10 மாத காலமும் கடகத்தை பார்க்க இயலாது. அப்போது கடகத்தை அவர் பார்க்காத பொழுது ஒரு சனி பகவான் பார்க்குறாரு இல்லையா, அப்போது என்ன அப்படின்னாக்கா குடும்பத்தில் பிரச்சனை, சண்டை சச்சரவு, பிரச்சனை, பிரிவினை யாகத்துக்கு வரும். அதே நேரத்தில் வேலை பார்க்குற இடம், சொந்த பந்தம், நட்பு வட்டாரம், ஏன் டோட்டல் சமூகமே உங்களுக்கு எதிராக கிளம்பக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம்.
எச்சரிக்கையாக இருக்கணும். எதை தொட்டாலும் சாக்கடிக்கின்ற மாதிரி உங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சரி, இப்போ குரு சனி பார்த்தாச்சு. ராகுவை பார்க்கலாம். ராகு உங்களுக்கு எத்தனாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா 5ஆம் வீட்டில் இருக்கிறார். 5ஆம் வீட்டில் ராகு இருந்தால் சுக்கிரனுடைய வேலையை செய்ய போகிறார். சுக்கிரன் இருந்தால் 1 மாதம்தான் செய்வார். இவர் ரொம்ப காலம் 11 மாத காலம் அங்கே தான் உட்காந்துருக்க போகிறார். கண்டிப்பாக செய்வார். அப்போது பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள். பூர்வீகத்தில் நீங்கள் கோயில் அங்கே ஏதாவது ஆலயங்கள் கட்டுவாங்க, அதுக்கு ஏதாவது நீங்கள் டொனேஷன் கொடுக்கலாம், இல்லை அது திருப்பணிகள் செய்யலாம். பூர்வீகத்தில் நீங்கள் வீடு வாசல் கட்டக்கூடிய ஒரு சூழல் கூட ஒரு சிலருக்கு அமையலாம். பிள்ளைகள் ரொம்ப நல்லா படித்து பெரிய லெவலுக்கு வரக்கூடிய ஒரு நிலை, அதனால் நீங்கள் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம். குலதெய்வ வழிபாடு, ரிஷிகள், முனிகள், குருமார்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. ராகுவை பொறுத்தவரை ஃபினான்ஷியல் ரீதியாகவும் ரொம்ப சிறப்பாக செய்வார். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா ரிஷப ராகுக்கு அவ்வளோ ஒரு ஸ்தான பலம். எத்தனாவது வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, ரிஷபத்தில் ராகு இருந்தால் கண்டிப்பாக நல்லதே செய்யக்கூடிய ஒரு நிலை. ஸோ ஃபினான்ஷியல் ரீதியாக உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஏற்றத்தை தருவார். இப்போது கேது பகவான் பொறுத்தவரை அவர் உங்களுக்கு 11ஆம் இடம். 11ஆம் இடம் என்பது உங்களுக்கு ஸ்தான பலமாகிறது. கேதுவும் உங்களுக்கு நல்லதே செய்யக்கூடிய ஒரு நிலை. அப்போ ராகு கேதுவால் நன்மை, குருவால் நன்மை. அப்போ சனி பகவான் கூட உங்களுக்கு ராசியில் இருக்கார். மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் 4 பாத அன்பர்களுக்கும், அதாவது திருவோண நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இதில் பிறந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பிளவ வருடம் ஒரு மறுமலர்ச்சியை தரும். உங்களுக்கு 7 சனுடைய பாதிப்பு இருக்காது. குருவினுடைய ஸ்தான பலம், பார்வை பலத்தால் நீங்கள் ஒரு சிறப்பான ஒரு பலனை பெறப்போகிறீர்கள் என்று சொல்லுகிறோம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் சனி பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலை தேர்ந்தெடுத்து எள்ளெண்ணெய் தீபம் சனிக்கிழமை தோறும் இட்டு வாருங்கள். அது ஒன்றே போதும். மற்றபடி வியாழக்கிழமை தோறும் இந்த 2 மாத காலம் மகரத்தில் வருவார் இல்லைங்களா, அப்போது நீங்கள் குரு பகவானை வழிபாடு செய்தால் மிகவும் சிறப்பு, சாலச்சிறந்தது. மற்றபடி உங்களுக்கு இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பிளவ வருடம் அற்புதமான ஒரு பலனை பெறப்போகிறீர்கள் என்று சொல்லுகிறோம். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.